எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க, அதை கேட்கும் போதே ஆனந்தமா இருக்குது என்று சொல்லிக் கொடுத்த டயலாகை மனப்பாடம் செய்து ஒப்பித்து வீடியோ எடுத்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது என்ன ஆட்சியா இல்லை திரைப்பட காட்சியா? தமிழ்நாடே பாலியல் வன்கொடுமைகளால் கத்தி கதறி கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு தேடி கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அப்பா காமெடி செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இவருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? பள்ளியில் படிக்கும் 5 வயது குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவிகள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் போது அப்பா அப்பா என்று கதறுகிறார்களே, அது கேட்கவில்லையா ஸ்டாலினுக்கு? வேலைக்கு செல்லும் பெண்கள் முதல் வீட்டில் இருக்கும் பாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லாமல் பயந்து போய் அப்பா எங்களை காப்பாத்துங்க என்று கதறுகிறார்களே, அது கேட்கவில்லையா இந்த முதல்வருக்கு? போதை ஆசாமிகளால் துரத்தப்படும் போது பயந்து போய் பதற்றத்தில் கத்திக் கொண்டிருக்கிறார்களே, அந்த சத்தம் கேட்கவில்லையா ஸ்டாலினுக்கு? வேலை இல்லாமல் சாப்பாட்டுக்கு திண்டாடும் இளைஞர்கள் கதறும் சத்தம் கேட்கவில்லையா? போதைப் பொருளுக்கு அடிமையாகி தான் பெற்ற குழந்தைகள் பாழாய் போவதை பார்த்து வேதனைப்படும் பெற்றோரின் கதறல் சத்தம் கேட்கவில்லையா முதல்வருக்கு? இப்படி எந்த சத்தமும் கேட்காத முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்பா என்று அழைக்கும் சத்தம் கேட்பதாக யாரிடம் கதை விடுகிறார்? தன் மகனை எப்படியாவது அரசியலில் புகுத்திவிட வேண்டும் என்றும், அவருக்கு உறுதுணையாக தன் மருமகனை எப்படியாவது ஆளாக்கி விட்டுவிட வேண்டும் என்றும் அனுதினமும் எண்ணிக்கொண்டிருக்கும் உதயநிதியின் அப்பாவுக்கு தமிழ்நாட்டு மக்களின் கதறல்கள் எங்கே கேட்கப் போகிறது? ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒரு துளி கூட யோசிக்காமல் இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிடுவதும் யூடியூபில் வீடியோ போடுவதும் தான் முதல்வரின் வேலையா? இவர் என்ன முதல்வரா அல்லது யூடியூப் இன்ஃப்ளூயன்சரா? இப்படியெல்லாம் வீண் விளம்பரம் செய்து மக்களின் வயிற்றெரிச்சலை ஏன் வாங்கி கட்டிக்கொள்கிறார் முதலமைச்சர்? தேர்தல் நெருங்க நெருங்க வயிற்றில் புளியை கரைக்கிறதோ இந்த திமுகவுக்கு? எங்கெங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று திமுகவின் உண்மை முகத்திரை கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கே அந்த செய்திகள் எல்லாம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் 10 ஆண்டு காலம் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்களோ என்று உண்மையாகவே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது திமுக. அதன் வெளிப்பாடுதான் இப்படியான வெட்டி விளம்பர வீடியோக்களாக வெளிப்படுகிறது. உண்மையாலுமே அப்பா என்பவர் யார்? தன் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தன் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுபவர் தானே. ஆனால் தன்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என வீடியோ போடும் ஸ்டாலின் என்றைக்காவது பெண் குழந்தைகளை நான் காப்பாற்றப் போகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறாரா? பாதுகாப்புக்காக ஏதாவது ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டு இருக்கிறாரா? தேவையே இல்லாமல் இப்படியான விளம்பர படம் எடுத்து ஏன் நாடகம் போடுகிறது திராவிட மாடல் ஆட்சி? எங்களை காப்பாத்துங்க என்று குழந்தைகள் கதறுவது ஏன் ஸ்டாலினின் காதுகளில் கேட்கவில்லை? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.